மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைச்சு சதிய நாம முறியடிச்சு 5000 ரூபாய் வழங்கி இருக்கிறது. அடுத்து அமையப்போகிற நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருப்பது பற்றி இந்த ஸ்டாலின் மகளிர் படை ஒவ்வொரு வீட்டிலையும் விளக்கமாக எடுத்து சொல்வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில தான் பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள்னு சமூகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பினரையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு திட்டங்களை தீட்டி அதையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் தமிழ்நாடும் வரலாறை காணாத வளர்ச்சியும் பெறுது. இந்த எல்லாருக்குமான வளர்ச்சி நம்ம எதிரிகளுடைய கண்களை உறுத்துது. எனவே ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று சேர வேண்டிய செய்தி என்னவென்றால், நம்மோட திராவிட மாடல் அரசு இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் மகளிர் உரிமை தொகை போன்ற சமூக வளர்ச்சிக்கான நலத்திட்டங்கள் தொடரும். இந்த நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்மையில் நம்ம அட்வான்ஸாக வழங்கின 5000 ரூபாய் உரிமை தொகையை பல ஊடகங்களும் நம்மோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் கணிக்க முடியாதபடி நம்மோட மூவ் இருந்துச்சு. அதே சமயம் அன்றைக்கு இன்னொரு விஷயமும் செய்திகளில் இடம் பிடிச்சது. காலையில் நாம் ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும், அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேலே இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் அந்த தொகையை உடனடியாக வித்ட்ரா பண்ண போயிட்டாங்க. இதுதான் மக்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஒன்றிய அரசு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் வித்தியாசம். மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்குங்க. மக்கள் கிட்ட இதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும். அண்மையில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசின பழைய வீடியோ ஒன்று மறுபடியும் வைரல் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. அதில் என்ன சொல்லியிருந்தார்? இலவச பேருந்து பயண திட்டத்தால் மெட்ரோ ரயில்களில் பயணிகளோட எண்ணிக்கை குறையிறதா சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச நாளில் இருந்து பெண்கள் விடியல் பயணம் திட்டத்தில் இலவசமாக பயணிக்கிறாங்க. இது வரைக்கும் 900 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இதனால ஒவ்வொரு குடும்பமும் சுமார் மாதம் 800 ரூபாய் சேமிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு வலிக்குது? மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வரப்போகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, இவ்வளவு அக்கறையோடு மெட்ரோ ரயிலுக்கு பேசுறவர் ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். கேட்பீங்களா? கோவை மெட்ரோ எங்கன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். கீழடி அறிக்கையை ஏன் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும். எய்ம்ஸ் இன்னமும் வரலன்னு கேட்கணும். நீட் தேர்விலிருந்து ஏன் விலக்கு தர மறுக்கிறீங்கன்னு கேட்கணும். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க எங்களுக்கான கல்வி நிதியை முடக்கிறது நியாயமானு கேட்கணும். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மக்கள் கேட்க காத்திருக்காங்க. நியாயமா? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையாக கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். ஆனா நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்லை. ஆட்சிகளில் பதவிகளில் உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம்.
என்ன வழக்கு போடுவ போடு, நாங்கள் பார்க்காத மிஸ்ஸாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பார்க்கிறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த இயக்கம் திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இப்படி தைரியமான போராடுகிற காரணத்தால் தான் மக்கள் நம்ம கூட ஆதரவா இருக்காங்க. அதனாலதான் சந்திக்கிற எல்லா தேர்தலையும் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு புத்தகமாகவே போட்டு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு திட்டம் ஏதாவது ஒரு திட்டமாவது ஒவ்வொரு குடும்பத்தில் போய் சேர்ந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், 2 நாள் நேற்றைக்கு தான் சட்டமன்றத்தில் நிதி நிலைமை பதிலுரையில் நம்ம திட்டங்களை பற்றி எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் சட்டமன்றத்தில் மிக அழகாக பேசினார், ஆணித்தரமாக பேசினார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நிறைய புதுமையான திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள் மூலமா மக்கள் எப்படி பயனடைஞ்சிருக்கிறாங்க, அதை மற்ற மாநிலங்களும் எப்படி இப்போ ஃபாலோ பண்ண தொடங்கி இருக்கிறாங்க, இது போன்றவற்றையெல்லாம் மிக விளக்கமாக விளக்கினார். சில திட்டங்களை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி நாம நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுடைய அவுட்புட் தான் இன்னைக்கு என்ன நிலை? 11.19% இரட்டை இலக்கு வளர்ச்சி. இந்தியாவில் வேற யாரும் எட்ட முடியாத வளர்ச்சி. நம்ம ஆட்சிக்கு 1752 நாட்கள் ஆகியிருக்கு. இதுல நாம சாதனை பண்ணாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம். எனக்கு ஒரு சில சாதனைகள் நினைவில் வச்சிருக்க முடியாம மறந்து போயிடுது. அதனால நீங்க எல்லாரும் உங்க பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை உங்கள் ஸ்டைல்ல மக்களை சந்திக்கும் போது நினைவுபடுத்துங்க. அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பயன்படும், நல்ல யூஸ் ஆகுது. தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நாம தான் முன்னணியில் இருக்கோம். கூட்டணியில் புதுசா கட்சிகள் எல்லாம் இணைகிறாங்க. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த கூட அமைச்சாச்சு. தேர்தல் பரப்புரையும் எல்லாருக்கும் முன்னாடி நாமே தொடங்கிட்டோம். எந்த தொகுதி யாருக்கு, வேட்பாளர் யார், இதை தலைமை கழகம் பார்த்துக்கும். இன்னும் சொல்றேன், நான் கவனிச்சுக்கிறேன். அறிவிக்கிற வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது உங்கள் கடமை. நம்ம கட்சி வேட்பாளர்கள் மட்டும் இல்ல, நம்முடைய கொள்கை உறவாக பயணிக்கிற கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உழைக்கணும். களத்தில் நம்ம ஆட்களுடைய உழைப்பை பார்த்து அவங்களை வியக்கணும். அந்த கடமையை நீங்க நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற கேள்வியை மக்கள் முன் எழுப்புங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும். மதச்சார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும். அடிமை அதிமுகவும் தமிழ் பாஜகவும் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கணும். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்கணும். தமிழ்நாடு எல்லா துறையிலும் தொடர்ந்து நம்பர் 1 இருக்கணும். இது நான் தர்ற வாக்குறுதி.
இப்படி நீங்க நம்பிக்கையோட கெத்தா மக்கள் கிட்ட சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக, இந்திய திணிப்பை எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக, மாநில சுயாட்சியை நிலைநாட்டிட வெல்வோம் ஒன்றாக, மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக இருக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாட்டை வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழர் சுயமரியாதை காத்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு தலைகுனியாது என்று காட்டிட வெல்வோம் ஒன்றாக, பாசிச பாஜகவை விரட்டிட வெல்வோம் ஒன்றாக, அடிமை அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிட வெல்வோம் ஒன்றாக. நீங்களும் திரும்ப சொல்லுங்க, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.